ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு மினி விளாக் பார்த்துடலாமா? இது பார்த்தீங்கன்னா மண்டே எடுத்த வீடியோ. மண்டே வந்து நம்ம லஞ்சுக்கு என்ன பண்ணோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். மண்டே வந்து பருப்பு குழம்பு தான் வச்சுருந்தேன். அதுக்கு வந்து குக்கரில் சிறுபருப்பு, பூண்டு, கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சம் எண்ணெய், அதுக்கப்புறமா தேவையான தண்ணி ஊற்றி மூடி வச்சுட்டு ஒரு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம வெண்டைக்காய் துவரம் தான் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கிட்டு நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் போட்டுட்டு வெண்டைக்காய் வந்து நீளமாக கட் பண்ணிவிட்டு அதையும் சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த ரெண்டையுமே போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த வெண்டைக்காயில் உள்ள வளவளப்பு தன்மை போகும். அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பருப்பு வந்து வெந்துடுச்சு. மிக்சியில் வந்து அதுக்கு மசாலா அரைச்சி வச்சுருந்தேன். தேங்காய், ஜீரகம், காஞ்ச மிளகா, மஞ்சத்தூள் இவ்வளோத்தையும் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு பருப்பில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். நமக்கு வந்து வெண்டைக்காவும் நல்லா வதங்கின பிறகு அதுக்கும் தேங்காய் அரைச்சி வச்சுருந்தேன். தேங்காய், காஞ்ச மிளகா, பூண்டு, சீரகம், மஞ்சத்தூள் இது எல்லாத்தையுமே தண்ணி விடாமல் அரைச்சிட்டு அதில் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான உப்பு போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான வெண்டைக்காய் துவரம் வந்து ரெடி ஆயிரும். பருப்பு குழம்புக்கு வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் உப்பு, பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கொதி வந்த பிறகு நம்ம வந்து எப்பவும் போல் கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டி இறக்கிட்டோன்னா சூப்பரான வந்து கல்யாண வீட்டில் வைக்கிற ஸ்டைலில் வந்து பருப்பு குழம்பு வந்து ரெடி ஆயிரும். வெங்காய பச்சடிக்கு வந்து பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கணும். ரெண்டும் பொரிஞ்ச பிறகு ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 5 பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருந்தேன். ரெண்டையும் போட்டு ஆயிலில் வந்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கக்கூடாது. நம்ம சாப்பிடும்போது வாயில் வந்து லைட்டாக கடிபடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த அளவுக்கு வதக்கிட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து கரைச்சிட்டு அது கூட வந்து சேர்த்துக்கங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கங்க. சாம்பார் தூள் சேர்க்கும்போது டேஸ்ட் வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். தேவையான உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க. அந்த தண்ணியெலாம் வற்றி நல்லா திக்கான பிறகு பார்த்திங்கன்னா நம்மளோட சூப்பரான டேஸ்ட்டில் வந்து இந்த வெங்காய பச்சை மிளகா பச்சடி வந்து ரெடி ஆயிரும். இதுதான் இன்றைக்கி எங்களோட லஞ்ச். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னொரு மினி விளாக்கில் பார்க்கலாம்.